கல்வாரி லெந்து கால தியானங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த IMTV வழியாக இந்த நாளிலே, இந்த லெந்து நாட்டில் சிலுவை பாடுகளை குறித்து வித்தியாசமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இதை நினைவு கூறும்படிக்கு இந்த அருமையான இந்த 40 நாட்கள் விசேஷித்த இந்த ஜெபத்தை ஒழுங்குபடுத்தி நடத்துகிற IMTVயை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னும் இந்த டிவி வளர்ந்து பெருக கர்த்தருக்கு ஏராள கிருபையும் தேவ ஒத்தாசை உண்டாகும்படி நான் வேண்டுகிறேன். இந்த நாளிற்கென்று இந்த சிலுவை தியானத்தில் ஒரு வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலே உடைய வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்கு இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொன்னீரப்பா. இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும்படி அறிவை உணர்த்துகிற நல்ல ஆவியானவர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிலுவை பாடுகளை குறித்து நாம் அநேக சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இயேசு சிலுவைக்கு போன சிலுவையிலே போய் மரித்ததற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், மனுக்குலத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் சிலுவையிலே மரித்து நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பினதற்கு ஒரு மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்னென்றால், நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு தான் தேவ பிள்ளைகளே. ஆம், சிலுவை மரணத்தினால் நமக்கு ஒரு ரட்சிப்பை தேவன் கொடுத்தார். இந்த ரட்சிப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தமும் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எடுத்து வாசிக்க போகிறோம். எபேசியர் புத்தகத்தில் எடுத்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்கள். அக்கிரமங்களினாலே மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசித்தீர்களானா திரும்பவும் நான் வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை உயிர்ப்பித்தார் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணம் நம்மை நீதிமானாக்குறது, அவரை பிதாவை சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணினது. தேவ பிள்ளைகளே, நாம் வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறோம். காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் நாம், கர்த்தர் நம்மை அதற்கு உரியவர்களாய் மாற்றினார். ஒரு காலத்தில் இரக்கம் இல்லாதவர்களாய் இருந்த நம்மை இரக்கம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றினார். இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் இந்த சிலுவையினால் நமக்கு உண்டானது. ஆனால் நமக்கு கிடைத்த மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை தரும்படிக்கு தேவன் இந்த பூமியிலே வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை தேவன் தரும்படிக்கு இந்த பூமியிலே வந்தார். தேவ பிள்ளைகளே, இதை குறித்து வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்த்தினா, அவரால் அன்றி வேறொருவரால் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு கீழங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்படவில்லை என்று வேதத்தில் சொல்லப்படும். அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த அந்த சமாரியா ஸ்திரியை இயேசு சந்திக்கிறார். இயேசு அவளை குறித்து சொல்லுகிறார். இயேசுவை அவ என்ன நினைக்கிறான்னா, தேவ பிள்ளைகளே, ஒரு தீர்க்கதரிசி என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கை குறித்து எல்லாவற்றையும் சொன்ன பிறகு அவள் இயேசுவை பற்றி ஊர் பொழுதும் போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு வருகிறார். வந்த உடனே அவளை குறித்து என்ன சொல்லுகிறாங்கன்னா, தேவ பிள்ளைகளே, இங்கே அவளை குறித்து தேவ பிள்ளைகளே, அந்த ஜனத்தார் விசுவாசித்த அந்த ஜனத்தார் அவங்களை குறித்து சொல்றாங்க,
4 அதிகாரம் 41, 42 வசனத்தை பார்த்தினா, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் அநேக பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று விசுவாசித்திருக்கிறோம். அங்க சொல்லப்படுது உலக இரட்சகர். இந்த உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள் தோன்றி இருப்பார்கள் தேவ பிள்ளைகளே, ஞானிகள் தோன்றி இருப்பார்கள், அறிஞர்கள் தோன்றி இருப்பார்கள், நிறைய மத அமைப்புகள் தோன்றி இருக்கும், மத தலைவர்கள் உருவாகி இருப்பார்கள், தத்துவ ஞானிகள் உருவாகி இருப்பார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களாங்க? ஏதோ ஒரு நாட்டுக்கு சொந்தமோ ஏதோ ஒரு வீட்டுக்கு சொந்தமோ இல்லை, அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது ஏதோ மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. அவருக்கு ஒரு பெயர் இருக்குது, அவர் உலக இரட்சகர். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துக்கு வந்து இந்த உலகத்தை அவர் ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேவ பிள்ளைகளே, இதை குறித்து நான் அநேக காரியங்களை சொல்லலாம். ஒரு சில காரியங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, 2 தெசலோனிக்கர் 2 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். தேவ பிள்ளைகளே, சுவிசேஷத்தினாலே தேவ பிள்ளைகளே அவர் மகிமைக்கு நம் பங்குள்ளவர்களாவதற்காக தேவ பிள்ளைகளே நம்மை ரட்சித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்றால் தேவனுடைய பிள்ளைகளே என்னன்னா பாருங்க, இதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரட்சிப்பு என்றால் என்னன்னா தேவ பிள்ளைகளே, அதை குறித்து ஒரு சின்ன டெபினிஷன் சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. தேவ பிள்ளைகளே, அதாவது ரட்சிப்பு என்றால் பாவத்தின் விளைவுகளிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்வது. தேவ பிள்ளைகளே, எல்லா மனிதர்களும் பாவம் செய்கிறார்கள். முதலாவது நல்லா கவனிக்கணும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்து அந்த பாவத்துக்குள்ளே எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் அந்த பாவத்துக்குள்ளே இருக்கிறார்கள், அக்கிரமத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள்லாம் பாவத்தினுடைய விளைவுகளை அனுபவிக்கணும். நல்லா கவனிங்க, ஆதாம் பாவம் செய்தார், அதனுடைய விளைவை தேவனுடைய பிள்ளைகளே, அதனுடைய விளைவை இன்றைக்கு உலகமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவு இந்த உலகமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவின் அந்த வல்லமையிலிருந்து விடுவிக்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பு என்பது பாவத்தின் விளைவுகளிலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். 2வது பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம். ஆதாம் பாவம் செய்த உடனே அவனுக்குள்ள வந்த ஒரு பெரிய மரணம் என்றால் ஆவிக்குரிய மரணம் வந்தது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்கள் என்று. அப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவனுடைய ஆவி மரித்து போய் விடுகிறது. ஒருவேளை நீங்களும் பாவம் செஞ்சிருப்பீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும், நம்முடைய தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறோம். சில தொடர்ச்சியாய் பாவம் செய்யும் போது மரித்த ஒரு வாழ்க்கை, மரித்த கிறிஸ்துவர்களாய் இந்த பூமியிலே வாழுகிறோம். தேவ பிள்ளைகளை, முதலாவது சொன்ன பாவத்தின் விளைவுகளில் இருந்து நம்மை தப்பிப்பதற்காக தேவன் இந்த பூமியிலே சிலுவையில் அறையப்பட்டார். 2வது தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய மரணத்தை, நம்முடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து நம்முடைய ஆவியை, தேவ பிள்ளைகளை, அக்கிரமங்களினாலும் மரித்திருந்த நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கப்படியாய் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீர்களான்னா தேவ பிள்ளைகள், 2வது இப்படி ஒரு காரியம். 3வது பார்த்தீங்கன்னா எதுக்காக இயேசு இந்த பூமியிலே வந்தார் என்று சொல்லும் போது தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்கு முதலாவது என்ன சொன்னா பாவத்தின் விளைவுகள் இருந்து நம்மை காக்கும்படிக்கு, பாவத்தின் விளைவுகள் மனுக்குலத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக இந்த பூமியில இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்தார். 2வது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய மரணம்.
தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிற ஜனங்களை உயிர்ப்பிக்கும்படி தேவ பிள்ளைகளே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனை ஆவியானவர் தொடுவாரானால் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியம் நடக்கிற ரட்சிப்பு என்று பார்க்கும்போது 3 விதமான ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். முதலாவது, ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் தொடும்போது, வசனத்தின் மூலம் அவனை தொடும்போது என்னன்னா, அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம், முதலாவது அனுபவம். இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் உபதேசத்தை கேட்கிறதுனால், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்க கேட்க நம்முடைய ஆத்துமா மறுரூபம் அடைகிறது. இதுதான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலாவது ரட்சிக்கப்பட்டோம். தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுகிற உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவின் உபதேசத்தால் மறுரூபம் அடைகிறது. மகிமை மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டுகிறோம். நாம் கிறிஸ்துவின் சிந்தையை போல, கிறிஸ்துவை போல, அவர் போல பூரண சர்க்குணராய அவரை போல தேவ பிள்ளைகள், அவரை போல நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியிலே மாறிக்கொண்டே இருக்கிறோம். இது ஆத்தும ரட்சிப்பு. மூன்றாவது, இந்த சரீர மீட்பு. சரீர மீட்புக்காக, சரீர ரட்சிப்புக்காக தான் நாம் எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாவோம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அந்த ரகசியம் என்ன தெரியுங்களாங்க? அந்த ரகசியம் என்னன்னா, இயேசு வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாமும் மறுரூபம் அடைவோம். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த மறுரூபத்தை தான் ஆதாம் தேவ பிள்ளைகளை இழந்தார். ஆம், அவர் பாவம் செய்த உடனே இந்த மறுரூபத்தை தேவ பிள்ளைகளை ஆதாம் இழந்தார். ஆம், ஒரு கீழ்ப்படியாமையினாலே மறுரூபத்தை இழந்தார். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அந்த மறுரூபத்தை பெரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுத்தார். அதுதான் ரட்சிப்பின் வழியாய் வருகிற தேவ பிள்ளை. நம் ஆவி ரட்சிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் ஒரு நாள் இயேசு வரும்போது நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். தேவ பிள்ளைகளே, அந்த சரீர மீட்புக்காக, அந்த சரீர ரட்சிப்புக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எதை இழந்தோம்? அதிகாரத்தை இழந்தோம். எதை இழந்தோம்? தேவனுடைய சாயலை இழந்தோம், தேவனுடைய மகிமையை இழந்தோம், தேவனுடைய உறவை இழந்தோம், அந்த நித்திய வாழ்வை நாம் இழந்தோம். இதையெல்லாம் இழந்ததை திரும்பவும் நமக்கு கொடுக்கும்படிக்கு இயேசுவானவர் இந்த பூமியிலே நமக்காய் மரித்து அவர் ஜீவனை கொடுத்து நம்மை அவரோடு கூட இணைத்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு நினைச்சிருந்தா மனுஷனுக்கு ஒரே ஒரு வார்த்தையினால எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லிவிடலாம். தேவ பிள்ளை, நல்லா கவனிங்க. எல்லாருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, சூரியன் உண்டாக கடவுது, நட்சத்திரம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன மாதிரியே இயேசுவானவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, தேவனுடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாக கடவுது அப்படின்னு வார்த்தையிலே சொல்லியிருந்தாலுமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளை அப்படி அல்ல. ஒரு மனிதனால் தேவ பிள்ளை, ஒரு மனிதனால் பாவம் வந்தது போல ஒரே மனிதனால் தேவ பிள்ளை நீதி நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால் நாம் எல்லாரும் ஆக்கினைக்குள்ளானது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினால நம்ம எல்லாருக்கும் தேவ பிள்ளைகள் அந்த நித்திய ஜீவனுக்குள் சேரும் ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆதாம் பாவம் செய்த உடனே தேவ பிள்ளை அவனுக்குள்ளே இந்த பாவம் அவனுக்குள்ளே வந்துடுச்சு. தேவ பிள்ளைகளே, அந்த பாவம் அவனுக்குள்ளே வந்தோடனே பாவத்தின் வித்தாகிய காயின் பிறக்கிறார். தேவ பிள்ளை, பாவத்தின் வித்தாகிய காயின் பிறக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, அந்த காயின்குள்ளே பாவம், அந்த காயின் மூலம் ஒவ்வொரு அந்த வம்சமாய் பாவ ஜெனரேஷன் இந்த உலகத்திலே வந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இயேசுவானவர் பாவத்தில் பிறக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னி மரியாயிலே வயிற்றிலே உருவாகி ஒரு தேவனுடைய குமாரனாய் அவர் வெளிப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்பட்டு நம்முடைய உலகத்தின்
பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவராய் இந்த பூமியிலே நமக்காய் வாழ்ந்தார். தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள ரத்தம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது என்று வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே. தேவ பிள்ளைகளே, இதை எல்லாவற்றையும் பழைய ஏற்பாட்டில் அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து அழகா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும் தேவ பிள்ளைகளே. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அற்புதமா இந்த வசனத்தை தெளிவாய் சொல்லப்பட்டு, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த ரட்சிப்பின் திட்டம் எங்கு உண்டானது தெரியுமா தேவ பிள்ளைகளே? ஏதேன் தோட்டத்தில் உருவானது. எப்பொழுது உருவானது தெரியுமா? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை கொட்டுவாய் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் பாரு. அந்த வாக்குத்தத்தம் தான் இயேசுடைய பிறப்பும் இயேசுடைய மரணமும், சிலுவை மரணமும். அதுதான் தேவ பிள்ளைகளே, அந்த மரணத்தின் மூலம்தான் ரட்சிப்பு என்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அந்த ரட்சிப்பின் வாக்குத்தத்தத்தினால் மிக பெரிதான ஒரு 3 ஆசீர்வாதம் என்னன்னா, பாவத்தின் விளைவுகளை நாம் அனுபவிப்பதிலிருந்து தேவன் நம்மை பாதுகாத்தார். 2வது, ஆவிக்குரிய மரணத்தை நீக்கி நம்மை கர்த்தர் அவர் கிருபையினாலே அவருடைய ஆவினாலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். 2வது. 3வது, நம்மை அந்த நித்திய வாழ்வை தேவன் திரும்பவும் கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவ பிள்ளை ஏதேன் தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் யாருக்கு வைத்தார்? மனிதனுக்கு வைத்தார். ஏன் வைத்தார்? அவன் சாப்பிட்டுட்டு என்றென்றைக்கும் மறியாமல் இருக்க வேண்டும். அவன் மரிச்சே போகக்கூடாது. அவன் ஒரு பரிசுத்த சந்ததி, ஒரு மகிமையின் சந்ததி இந்த உலகத்துல உருவாக்குவதற்கு தேவன் திட்டம் பண்ணினார். ஆனால் ஆதாம் பாவம் செய்த உடனே தேவ பிள்ளைகளே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடாதபடிக்கு அதை பாதுகாக்க தேவ பிள்ளைகளை அங்க தேவ தூதர்களை கட்டளையிட்டார். ஏன் பாதுகாக்க, ஏன் அதை கட்டளையிட்டார் என்றால், அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பாவம் பொருந்திய மனுஷன், பாவம் நிறைந்த அந்த மனுஷன் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவன் சாப்பிட்டிருப்பானா என்றென்றைக்கும் மறியாமல் பாவம் உள்ளவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்திருப்பான். தேவ பிள்ளைகள், அவனுக்கு மரணமே இருந்திருக்காது, பாவம் செய்து கொண்டே இருந்திருப்பான். தேவ பிள்ளைகளே, பாவத்திலே வியாதிப்பட்டிருப்பான், அவனுக்கு மரணம் வந்திருக்காது. இந்த உலகத்துல எல்லாரும் செத்து போயிருக்கிறாங்க இல்லையா? தேவ பிள்ளை எல்லாரும் பாவம் செய்வாங்க, மரணம் இருந்திருக்காது. தேவ பிள்ளைகளே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் தவறாய் புசித்து விடக் கூடாது என்பதற்காக ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினார். ஆனால் ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் திருவிருந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு, தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பி பாவத்தை விட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையிலே ஒரு அங்கத்தினர் ஆகி மாதம் நாம் திருவிருந்த ஆராதனை எடுக்கிறோம் தெரியுமா? இதை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன், அவனுக்கு நித்திய ஜீவனை தருவேன், அவன் எனக்குள் நிலைத்திருப்பான் என்று சொல்லி திருவிருந்த ஆராதனையில தேவ பிள்ளைகள் அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பானம் பண்ணுகிறோம் அல்லவா? அது யார்னா தேவ பிள்ளை இயேசு. இந்த பூமியிலே நாம் என்றென்றைக்கும் மறியாமல் பிழைக்கும்படிக்கு வேதத்திலே வாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னங்க தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் செத்து போன உடனே என்ன நடக்குன்னா, அவனை தூக்கின்னு போய் மண்ணுல போட்டுடுறாங்க, தேவ பிள்ளைகளை புதைச்சிடுறாங்க. ஆனா தேவ பிள்ளைகள் அத்தோட என்ன முடியுதுன்னு சில நாத்திகர்கள் சொல்லுவார்கள், செத்துட்ட பிறகு என்ன பிரதர்? ஆனா நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புகிறானாம்.
ஆனால் ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறதாம். தேவ பிள்ளைகளே, வேதம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லையா, அந்த மரண போருக்கு யாரும் நீங்களாக முடியாதாம். தேவ பிள்ளைகளே, இந்த பூமியிலே கர்த்தர் நம்ம வைக்கிற நாட்கள் எல்லாம் தேவ பிள்ளை வாழ்ந்து தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடித்து போகும்போது நாம் நம்முடைய ஆவி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவராய் தொடப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாவும், பாவ மன்னிப்பு பெற்ற ஆத்துமாக்கள், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் தங்களை சுத்திகரித்துக் கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாவும் ஒவ்வொருடைய ஆவியும் தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுகிறது. தேவ பிள்ளைகளே, இதுதான் வேதம் சொல்லுகிறது, நித்திய வாழ்வு. தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை அவங்களுக்கு கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்களா, இன்னும் பல வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தீங்களா, இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது மூன்று காரியத்தை சொன்னேன். பாவத்தின் விளைவுகள் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக, தேவ பிள்ளை, பாவத்தின் விளைவிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ரட்சிப்பு. தேவ பிள்ளை ரட்சிப்பு. ஏன்னா தேவ பிள்ளையே, ஆண்டவர் அதாவது எல்லா நியாயப்பிரமாணத்தையும் இயேசு நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற. தேவ பிள்ளைகளே, இயேசுவானவர் பிறப்பிலே பாவம் இல்லாதவர், அவர் வாழ்விலே பாவம் இல்லாதவர். அவர் மரிக்கும் போது அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லு, அவர் பாவமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை பாவம் செஞ்சு பாவ அக்கிரமத்தில் இருந்தாலும் உங்க பாவங்களை கூட மன்னிக்க முடியும். எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சாட்சி சொன்னார்கள். என்னன்னா, அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவங்க ஒரு ஹிந்து சகோதரி, இயேசு அறியாத சகோதரி, ஆனால் பாவ வாழ்க்கையில் மூழ்கி போயிருந்த அந்த சகோதரி அவங்க வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருந்தாங்க. அப்போ குட் ஃப்ரைடேல இயேசுடைய சிலுவை மரணம்லாம் வரும் இல்லையா, குட் ஃப்ரைடே இயேசு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்க ஒரு காட்சி அவங்க உள்ளத்தை மிகவும் பாதித்தது. என்ன பாதிச்சதுன்னா, ஒரு விபச்சார பெண் கையங்களமாய் பிடிக்கப்படுகிறார். அவளை எல்லாரும் கல்லெறியும்படிக்கு அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். வந்த உடனே இயேசுவின் பாதத்தில் அவள் விழுகிறாள். விழுந்த உடனே தேவ பிள்ளைகளே, அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கல் எடுத்து அடிக்க விரும்புகிறார்கள். பாவம் செய்தவங்க கல்லினால் அடிக்கப்பட்டு அவங்களை ஆக்கினை தீர்த்து அவங்களுக்கு மரணத்தை கொடுக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு அவங்களை பார்த்து சொல்லுகிறார், இதில் யார் பாவம் செய்யாது இருக்கிறார்கள் அவர்கள் உங்கள் முதல் அந்த கல்லை எடுத்து போட்டு கல்லில் அடிங்க என்று சொல்லுகிறார். அங்கிருந்த சீஷர்களோடு கூட அங்கிருந்த எல்லா ஜனங்களும் ஓடி போய் விடுகிறார்கள். அந்த இடத்துல இல்லவே இல்லை. அவளை பார்த்து சொல்லுகிறா, இனி பாவம் செய்யாது, நான் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி இனி ஒரு பாவம் செய்யாது என்று அவளுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து அனுப்புகிறார். இந்த காட்சியை அந்த சகோதரி பார்க்கிறார்கள். அந்த சகோதரி பார்த்து அவங்க உள்ளத்துல, ஒருவேளை இயேசு பாவ மன்னிப்பு தராரு, பாவ மன்னிப்பு கிடைக்கும் நமக்கு, அப்போ நாமளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்னா, தேவ பிள்ளைகளை அங்கே அருகில் இருந்து அந்த ஆலயத்துக்கு போகிறான். அந்த ஆலயத்தில் போயிட்டு அவன் ஜெபிக்கிறான். அந்த ஆலயத்தில் போதகர் இடத்துல போய், ஐயா, நான் இது மாதிரி பாவி, நான் அந்த படத்தை பார்த்தேன், அதனால இந்த உங்கள் ஆலயத்துக்கு வந்துடு. அவங்க அதுக்கப்புறம் உட்கார்ந்தாங்க. அதுக்கப்புறம் முழுசாக சொல்லலை. பல மாதங்கள் அந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வந்து ஒரு நாள் ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக அவங்க வந்தார்கள். வந்த உடனே அவங்ககிட்ட கேட்டோடனே, எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு நான் அந்த ஃபிலிம் பார்த்தேன், இயேசு பாவத்தை மன்னிக்கிறாரு என்று சொல்லி அந்த விபச்சார ஸ்ரீ கதையை சொன்னாங்க. எனக்கும் இயேசப்பா பாவத்தை மன்னிப்பாரா, என்னையும் விடுவிப்பாரான்னு அந்த ஃபாஸ்டர் அழகா சத்தியத்தை சொல்லி அந்த மகளை ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தி பாவ மன்னிப்பை கொடுத்து, அதே போல அந்த ரட்சிப்பு
ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு தேவ பிள்ளை அந்த பிள்ளை உபதேசத்தை கேட்டு ஒரு ஊழியக்காரியாய் எங்கும் சுவிசேஷத்தை சொல்லி சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு இயேசுவால கொடுக்க முடியும். பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினால் உண்டானது. ஏன்னா இயேசுவின் ரத்தத்தில் பாவம் இல்லை. அவர் பாவமில்லாதவராய் இந்த பூமியிலே பிறந்தார். ஒருவேளை எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் சரி, நிகழ்கால பாவத்துக்காகவும் தேவ பிள்ளைகளை கடந்த கால பாவத்துக்காகவும் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு மீட்பை கொடுத்து விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை அவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்தோம் 3 காரியங்களை சொன்னேன். பாவத்தின் விளைவுகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்மை பாதுகாக்க தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். 2வது, ஆவிக்குரிய மரணம் தேவ பிள்ளை நமக்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, நாம மரித்தாலும் பிழைப்போம். தேவ பிள்ளைகளே, இயேசு கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? ஆம் தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு தேவ பிள்ளைகளே நமக்கு ஒரு நிச்சயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது, நித்திய வாழ்வை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, மனித குலம் நித்திய வாழ்வை இழந்திருந்த தேவ பிள்ளைகளே, ஆனா அந்த நித்திய வாழ்வை தேவ பிள்ளைகள் நமக்கு கொடுக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை வேதத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்தும் தேவ மகிமை அடையும் ஒன்று நம்பிக்கையினால் மேன்மை பாராட்டுகிறோம். என்னன்னா தேவ பிள்ளை, அந்த கிருபையினால நமக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த ரட்சிப்பினாலே விசுவாசத்தினாலே தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக்க அவராலே நம் அதிக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன சொல்றாரு தேவ பிள்ளைகளே? அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே. ஆம் தேவ பிள்ளைகளே, அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கடைசியாய் நேரம் இல்லாத ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் தெசலோனிக்கர்ல 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மரித்தோரில் எழும்பின வரும் இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்களே. அப்படின்னா என்னன்னா தேவ பிள்ளைகளே, அவர் வரப்போகிறார். நம்முடைய ஆத்ம மீட்பை உண்டு, நம்முடைய சரீர மீட்பை உண்டு பண்ணும்படிக்கு இந்த சரீர ரட்சிப்புக்காக அவர் வரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை மரணம் சாதாரணமானது அல்ல. அந்த சிலுவை மரணத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிதான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் ரட்சிப்பு. தேவ பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டோம், அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆம், அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். அவர் வருகையிலே, அவருடைய ரகசிய வருகையிலே நாம் அவரோடு கூட போகும்படியான ஒரு விலையேற பெற்ற பாக்கியத்தை தேவன் கொடுப்பார். ஆம், சிலுவையிலே உண்டான அந்த ரட்சிப்புக்காக அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மகிமையான விலை காண பண்ணுவார். அந்த ரட்சிப்பே சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து விடும். தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவையிலே எங்களுக்கு கிடைத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இலவசமான ரட்சிப்பு, கிருபையினாலே உண்டான ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்புக்காக பிரயாசப்பட, முடிவு பரியந்தமும் நாங்கள் நிலை நின்று அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். எங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டது, எங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கள் சரீர மீட்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அந்த சரீர மீட்பிலே நாங்கள் மறுரூபம் அடைந்து முகமுகமாயுமை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
தேங்க்யூ. காட் bless யூ. இந்த IMTV பார்க்குறவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். IMTV வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். நம்முடைய மாவட்டத்துக்கு, தேசத்துக்கு மிக ஆசீர்வாதமாக இருக்கிற இந்த IMTVக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. காட் bless யூ.